காட்சிகளை பார்த்து வருகிறோம். சென்னை போயஸ் கார்டனில் அமைந்துள்ள தன்னுடைய இல்லத்திலிருந்து வெளியே காத்திருந்த ரசிகர்களுக்கு நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து சென்றிருக்கிறார். அது தொடர்பான காட்சிகளை பார்க்கிறோம். ஒவ்வொரு சிறப்பு நாளின் போதும் ஒவ்வொரு விழாவின் போதும் அங்கு ரசிகர்கள் கூடியிருந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பார்க்க கூடியிருப்பது வழக்கம். இந்த முறை அவர் இருப்பாரா இல்லையா என்ற எதிர்பார்ப்போடு அங்கு ரசிகர்கள் கூடியிருந்த நிலையில் தற்பொழுது தன்னுடைய இல்லத்திலிருந்து வெளியே வந்த நடிகர் ரஜினிகாந்த் அங்கிருந்த ரசிகர்களுக்கு தன்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். அது தொடர்பான காட்சிகளை பார்த்தும் கூடுதல் விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் லதா. விரிவான விவரங்களை வழங்கலாம். கௌதமி வணக்கம். சென்னை போயஸ் கார்டன் பகுதியில் இருக்கக்கூடிய நடிகர் ரஜினிகாந்தினுடைய இல்லத்தில் அவருடைய ரசிகர்கள் இல்லத்திற்கு வெளியே காலை முதல் காத்து கொண்டிருந்த நிலையில தற்பொழுது அவர் வெளியே ரசிகர்களை பார்த்து கையசைத்து புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார். அந்த காட்சிகளை தான் நம்ம தற்போது பார்த்துட்டு இருக்கோம். அவர் ஒவ்வொரு முறையும் புத்தாண்டாக இருக்கட்டும், பொங்கலாக இருக்கட்டும், தீபாவளியாக இருக்கட்டும், இது போன்ற நிகழ்வுகள், அதே போல பார்த்தோம்னா அவருடைய பிறந்தநாள், இந்த மாதிரியான நிகழ்வுகள்ல அவரினுடைய இல்லத்தின் முன்பு ரசிகர்கள் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் வருகை தருவார்கள். அப்படி வருகை தரக்கூடிய அவர்களை நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் பார்த்து அவர்களுக்கு வாழ்த்து கூறுவார். அந்த வகையில அதே எதிர்பார்ப்போடு இன்றைய தினம் கூட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ரசிகர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். புது ஆண்டு என்பது அவரை பார்த்தால் தான் எங்களுக்கு தொடங்கும். இந்த ஆண்டு எங்களுக்கு சிறப்பாக அமைய வேண்டும் என்றால் முதல் வாழ்த்தே எங்களுக்கு அவரிடம் இருந்துதான் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு இங்க பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ரசிகர்கள் வருகை தந்திருந்த நிலையில தற்பொழுது நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் வீட்டிலிருந்து வெளியே தனக்காக காத்து கொண்டிருந்த அந்த ரசிகர்களை பார்த்து கையசைத்து மனமகிழ்ச்சியோடு கையசைத்து அவர் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா இவரினுடைய ரசிகர்கள் ஒவ்வொரு முக்கிய நிகழ்வுகளின் போதும் இல்லத்தின் முன்பு கூடுவார்கள். அவரினுடைய வாழ்த்துக்களை பெற வேண்டும் என்பதற்காக வருவார்கள். அந்த வகையில இந்த முறை 2025 அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு நிலையில வரக்கூடிய ஆண்டு சிறப்பானதாகவும் அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான ஆண்டாகவும் அமைய வேண்டும். அதற்கு எங்களின் தலைவரினுடைய வாழ்த்து என்பது தேவையான ஒன்று. அவரினுடைய வாழ்த்து இருந்தால்தான் எங்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பாக அமையும் என்றும் கூட நம்மிடையே ரசிகர்கள் தெரிவித்து இருந்தாங்க. அந்த வகையில பார்த்தோம்னா அவரிடம் வாழ்த்து வாங்குவதற்காக அதிகாலை முதலேயே நிறைய ரசிகர்கள் இந்த பகுதியில காத்துக்கிட்டு இருந்தாங்க. குடும்பமாக குழந்தை குட்டிகளோடு கூட வருகை தந்திருந்தாங்க. அந்த வகையில அவர்களினுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றக்கூடிய வகையில தற்பொழுது நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் வீட்டிலிருந்து வெளியே அவர்களுக்கு கையசைத்து தற்பொழுது அந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கிறாரு. இவர்களும் ரசிகர்களும் கூட அவரை பார்த்த உற்சாகத்தில் தலைவா என்று மன மகிழ்ச்சியோடு அவரை பார்த்து கத்தி கூச்சலிட்டு ஆரவாரம் செய்து அவர்களினுடைய அன்பையும் கூட வெளிக்காட்டினார்கள். அந்த வகையில தற்பொழுது தொடர்ந்து இந்த நிகழ்வு என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.